அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நமது ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நிறையா மூலிகைகள், செந்தூரம், பஸ்பம், மருந்து தயாரிக்கிறது, லேகியம் எல்லாமே உங்களுக்கு நம்முடைய மூலிகை வகுப்பில் சொல்லி கொடுத்துட்டு வரோம். இந்த மாதம், அதாவது 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை செண்பகத்தோப்பில் நமது காட்டில் வச்சு தான் மூலிகை வகுப்பு நடைபெறும். ஏற்கனவே வந்தவங்களுக்கு இடம் கரெக்டாக தெரியும். தெரியாதவங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வீடியோ அதிகமாக போட்டுக்கிட்டே இருப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் காலையில் உங்களுக்கு 6:30 மணிக்கு 6:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு செண்பகத்தோப்புன்னு வரும். அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா அந்த டிரைவர் கண்டக்டர்கிட்ட வைத்தியர் கார்டு எதுன்னா நம்ம காட்டில் இறக்கி விட்ருவாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது செண்பகத்தோப்புக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னால் நமது காடு இருக்குது. ஆனால் நமக்கு போடும், வைத்தியசாலை போடும் நம்மகிட்ட இங்கே இருக்குது. இந்தோட்டமும் முக்கியமான கட்டுமுறைகளை பற்றியும் நிறைய செய்முறையை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். வரதவங்க முன்கூட்டியே பதிவு பண்ணி வாங்க. அதுலேயும் ஒரு முக்கியமாக அந்த தோட்டம் இனிமேல் உங்களுக்கு மருத்துவம் மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவம் அந்த நோய் எதனால் வருது அப்படிங்கிறத விளக்கமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி திடீர்னு கையில் காலில் அடிபட்டோ ரத்தம் அதிகமாக வெளியேறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தட்டை அணுக்கள் குறைபாடு இருக்கும். அதாவது வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், தட்டை அணுக்கள். தட்டை அணுக்களுடைய எண்ணிக்கை குறைய இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரத்தம் பீரிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்த முடியாது. டாக்டர்கிட்ட உடனே நினைவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அதுக்கு அவங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரத்தம் எந்த குறுப்பு அப்படின்னு பார்த்து ரத்தம் ஏற்றுவாங்க. இது ஒன்றுமே நீங்கள் தேவையில்லை. அதாவது இன்றைக்கி பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா, ஏற்கனவே எனக்கு பாம்பு கடிச்சுன்னு கூட பேர். பாம்பு கடிச்சாச்சு அப்படின்னா, பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே ரத்தத்தை உறைய வச்சிரும். உடனே அவங்களுக்கு மரணத்துக்கு சீக்கிரம் கவனிக்கிறேன்னா மரணத்துக்கு போய் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா, அவுரி வேறு, அதாவது வண்ணான் அவுரி வேறும் மிளகும் சேர்த்து கஷாயமாக மணிக்கொருக்கா கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த ரத்த உறைவை நீக்கும் மட்டும் இல்லாமல் விஷங்கள் பூராமே காலியாகி நமக்கு ஒரு உடம்பு சரியாக பழைய நிலைக்கு கொண்டு வந்துடும். விஷங்கள் பூரா நிற்குதுல வண்ணான் அவுரி முக்கியமான பங்கு வகிக்கு. அதே போல் தட்டை அணுக்கள் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா, ரத்தம் அதிகமாக பீரிட்டு போய்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அன்னபேதி ஒவ்வொரு வைத்தியர் வீட்டில் இருக்க வேண்டியதில் அன்னபேதி முக்கியமான மருந்து. அன்னபேதி சுத்தி பண்ணி சுந்தரமாக்கி வச்சுக்கிடணும். இந்த ரத்தம் வெளியேறி போகிறதுக்கு பச்சையாக சுத்தி பண்ண தேவையில்லை. அந்த அன்னபேதியை கொஞ்சம் எடுத்து அந்த இடத்துல வச்சு நல்லா கொஞ்சம் அதிகமாக வச்சு அமுக்கி ஒரு கெட்டு போட்டிங்கன்னா ரத்தம் வெளியேறே செய்யாது. உடனே சரியாக போயிடும். ஆனால் அந்த குறைபாடை நீக்கிறதுக்கு அதே அன்னபேதியை நம்ம செந்தூரம் வைக்கி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா தட்டை அணுக்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமாயிரும். அது மாதிரி வெள்ளை அணுக்களுடைய அணுக்கள் உங்களுக்கு வெள்ளை அணுக்கள் குறையா இருந்துச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிரும். சிவப்பு அணுக்கள் குறையா இருந்துச்சுன்னா இரத்த குறைபாடு பல நோய்கள் உண்டாக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எதனால் இதெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நிறையா பேர் நாங்கள் ஆண்கள் தான் மது அருந்துதாங்க, கல்லீரல் பாதிக்கு, பெண்கள் சின்ன குழந்தைகள்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் மருத்துவம் உங்களுக்கு முறையாக
எதனால் பாதிக்கு, எந்த உணவுகள் சாப்பிட்டனால பாதிச்சிச்சு அப்படின்னு முறையாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் நம்மளுடைய வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அதேபோல் நம்மளுடைய வகுப்புக்கும் வாங்க. தொடர்ந்து 10 வகுப்புக்கு மேலே வந்துட்டிங்கனாலேயே நீங்கள் பெரிய வைத்தியர் ஆகிடலாம். இனிமேல் உயர்ந்த முறையை செந்துரங்கள் கட்டுமுறைகளை பற்றி தான் அதிகமாக படிக்க போகிறோம். அது மாதிரி மூலிகையும் உங்களுக்கு நம்ம ஏரியாவிலேயே எல்லா மூலிகையுமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மழை நல்லா பெஞ்சிருக்கு. அதனால் இந்த ஏரியாவில் மூலிகை அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். வரதவங்க பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே அனுமதி கிடையாது. எதனா காட்டுக்குள்ளே உங்களுக்கு நம்ம சாப்பாடு வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால அந்த இதை பற்றாக்குறையை போக்குறதுக்காக வேண்டி கண்டிப்பாக பதிவு அவசியம். இன்றைக்கி தேதி பார்த்துக்கோங்க. இன்றைக்கிலேருந்து அதாவது இன்றைக்கி தேதி 11 அப்படின்னா இன்னும் ஒரு 5 நாள் 6 நாளுக்குள்ளே கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அதான் 20ஆம் தேதிக்கு மேலே உள்ள பதிவு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஏன்னா எங்களுக்கு நான் வேன் வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதனால் பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.